மார்னிங்கே எழுந்து காலையிலே கிருஷ்ண ஜெயந்தின்றதுனால சீக்கிரமா போயிட்டு என்னென்ன திங்ஸ் வேணுமோ வாங்கிட்டு வர கிளம்பிட்டோம். முக்கியமா சாமிக்கு வச்சு படைக்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம், அப்புறம் ஆ வாழைப்பழம், பூ இதெல்லாம் மஸ்ட் இல்ல. இதெல்லாம் வந்து நான் கண்டிப்பா இயர்லி ஒன்ஸ் வந்து ஏன்னா அம்மா வீட்ல அந்த பழக்கம் இருந்தது. ஸோ கண்டிப்பா படைக்கணும், குழந்தை இருக்கா அப்படின்றதுக்காகவே கண்டிப்பா படைச்சிருவேன். பாருங்க எவ்ளோ சேட்டை பண்றான் பாருங்க. இந்த வேஷ்டி கட்டுறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே! ஓப்பா! இப்படிதான் இந்த பசங்கலாம் ட்ரெஸ் போட்டு அப்பா முடியல பாருங்க. அப்புறம் இதுல வேற கண்ணாடி வேற. அப்புறம் என்னால முடிஞ்சது வந்து சர்க்கரை பொங்கலும், சுண்டலும் மட்டும் தான் நான் வச்சு படைச்சேன். ஆ அப்புறம் வந்து கடையில இருந்து கொஞ்சோண்டு கமர்கட்டு, அப்புறம் நம்ப வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த ஐட்டம் கொஞ்சம் வச்சு படைச்சேன். பிளஸ் வந்து நான் எங்க வீட்ல வந்து நான் என்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோவும் குட்டியா இருக்காரு என்கிட்ட. குட்டி கிருஷ்ணர் ஒருத்தரு. அவருக்கு வச்சு படைச்சாலே போதும். அவருக்கு நான் வருஷம் வருஷம் கரெக்ட்டா படைச்சிருவேன். ஆதிரன் பாருங்க, இவ்ளோ சேட்டை பண்றான். அவர் படைக்கிறதுக்குலாம் அவர போட்டு அவ்ளோ டார்ச்சர் பண்ணிட்டான். இங்க பாருங்க. சாமி படைக்கிற இடத்துல வந்து சாமி கும்பிட சொல்லி சொல்லி குடுத்து, அப்பா! இவன வச்சுக்கிட்டு ஒண்ணும் முடியல. அந்த கண்ணாடி ஒண்ணு அவன் கையில கிடைச்சிருச்சு. எவ்ளோ சேட்டை பண்றான் தெரியுமா? ஆனா கியூட்டா தான் இருக்கான். அந்த மாரி பண்ணாலும் குழந்தைங்கள இந்த ஏஜ்ல இப்பதான் இப்படி பார்க்க முடியும். அப்படின்ற அந்த கியூட்னஸ் இருக்குல்ல, செம்மையா இருக்கு. சொல்லிக் குடுக்கணும் இப்போ. நான் ஏன்னா ஆதிரன் வளர்ந்துட்டு இருக்கான். இந்த டைம் சொல்லிக் குடுக்குற ஏஜ்ல நெறைய சொல்லிக் குடுத்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறான். பரவால்ல. ம். நான் லாஸ்ட்டு இதுவரையும் ஆதிரனுக்கு நான் 4 டைம்ஸ் கிருஷ்ணர் வேஷம் போட்டுருக்கேனா, அது எல்லாமே நான் இந்த வீடியோவோட எண்டுல வந்து நான் அட்டாச் பண்றேன். ஏன்னா அது ரொம்பவே இல்ல நான் நெக்ஸ்ட் டைம் ஒரு ஷார்ட்ஸா கூட போடுறேன். ரொம்பவே கியூட்டா இருப்பான் குழந்தையில. இப்பயும் கியூட்டா தான் இருக்கான். பட் அந்த ஏஜ் இருக்குல்ல, 1 வயசு, 1 1/2 வயசுல செம்மையா இருக்கும். இந்த பட்டர் வச்சது தான். பாருங்க அவருக்கு பிடிக்கல அந்த பட்டரு. வெளிய போயிட்டு சுத்திட்டு ஜாலியா வராரு. ஃபைனலா இப்படி சுத்திட்டு சுத்திட்டு கண்ணாடிய உடைச்சுட்டு வந்துட்டாரு. பாருங்க கண்ணாடிய உடைச்சுட்டு கையில பொறுப்பா குடுத்துட்டு வந்திருக்காரு. எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். கண்ணாடி உடைச்சுட்டேன் அம்மா, அப்பான்னு. ஆனா உடைச்சத எடுத்துட்டு வந்து காமிக்கிற பரவால்ல. அதுவரையும் ஓகே. அப்புறம் இதுக்கப்புறம் நாங்க கோயில் கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். படைச்சு முடிச்ச உடனே கோயிலுக்கு போயிட்டு கிருஷ்ணர் கோயில் இங்க எங்க வீட்டுக்கிட்டயே இருக்கு. ஸோ அதனால அங்க போயிட்டோம். கோயில்ல பார்த்தா குழந்தைங்கலாம் கியூட்டா பாட்டு பாடிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்துன்னு. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்தோன்னே நாங்களும் அங்க நின்னுட்டோம். ஓகே கண்டிப்பா ஆதிரன வச்சுன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுறலாம் அப்படின்ட்டு. ஆனா எடுத்தோம். ஆனா கியூட்டா தான் பண்ணிட்டு இருக்கான் ஆதிரன். பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கான்ல கிருஷ்ணர் வேஷத்துல. அப்புறம் பிரசாதம் குடுத்தாங்க. வீட்ல எடுத்துட்டு வந்து வச்சு சாமி கிட்ட வச்சு கொஞ்சம் படைச்சுட்டோம். ஆதிரனால ரொம்ப நாழி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். எப்ப அந்த பொறி உருண்டைய எடுக்க விடுவீங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் விட்டது தான் எடுத்து வாயில வச்சுட்டான் பாருங்க.